Hi friends, இன்றைக்கி Salient features of the constitution பார்க்க போகிறோம். இது வந்து Laxmikanth புக்கோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1976 வந்துச்சு. அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்துச்சு. அதனால் அதை வந்து மினி கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. கேஷ்வானந்த பாரதி கேஸ் வந்து 1973 நடந்துச்சு. அதில் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்னவாக இருக்குன்னா, ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி நம்ம வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணுறலாம். ஆனால் நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரை எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் தான் பண்ணும். அதான் கொடுத்துருக்காங்க. இந்த கேஷ்வானந்த பாரதி கேஸ் 1973, the Supreme Court says the constitution power of Parliament under Article 368 does not able to alter the basic structure of the constitution. Article 368 வந்து powers and procedure of amendment of the constitution பற்றி சொல்லும். நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு Salient ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது என்னென்னா லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்னா லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனில் வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னு ரெண்டு உண்டு. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்கா, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கு எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ். இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்ன மாதிரி லென்த்தியஸ்ட் இந்த வேர்ல்டு. ஒரிஜினல் நம்ம கான்ஸ்டியூஷனில் 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 8 ஷெடியூல்ஸ் இருந்துச்சு. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு 470 ஆர்டிகல்ஸ் கிட்ட 25 பார்ட்ஸு அண்ட் 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வேரியஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து 1951 நடந்துகிட்டு இருக்குது. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த டைம் என்னென்னா 26 Jan 1950. 1951 நிறையா அமெண்ட்மெண்ட்ஸ் மேற்கொண்டிருக்காங்க. டெலீட் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்கன்னா 20 ஆர்டிகல்ஸ், அப்புறம் ஒரு பார்ட், அதாவது பார்ட் 7 டெலீட் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 95 ஆர்டிகல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, 4 பார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பார்ட்ஸ் என்னென்னா 4A, 9A, 9B, 14A அண்ட் 4 ஷெடியூல்ஸ் 9, 10, 11, 12 இந்த 4 ஷெடியூல்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்ஸஸ், நிறைய சோர்ஸ்லேருந்து எடுத்தது. டாக்டர் அம்பேத்கர் வந்து இதை ப்ரௌடாக சொல்கிறாரு. என்னென்னா ரேங்க் செக்கிங் ஆல் த நோன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது ரேங்க் செக்கிங்னா ப்ளண்டர்னு அர்த்தம். எல்லா கான்ஸ்டியூஷன்லேருந்தும் நம்ம வந்து எடுத்திருக்கோம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை. அதான் சொல்லி இதில் எழுதியிருக்க. டாக்டர் B.R. Ambedkar proudly says that the Indian constitution has been framed after ransacking all the known constitution of the world. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபிலாசபிக்கல் பார்ட்டுன்னு எதை சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிங்கிற DPSPயும் சொல்கிறாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுக்கு தெரியும், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது சோர்ஸு. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் பில் ஆஃப் ரைட்ஸுங்கிறதுலேருந்து எடுத்தது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதே மாதிரி DPSP டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது. ஆனால் ஒரிஜினல் டிபிஎஸ்பி எதுலேருந்து வந்ததுன்னா ஸ்பானிஷ்லேருந்து வந்தது. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் ஸ்பானிஷ்லேருந்து வந்துச்சு, நம்ம ஐரிஷ்லேருந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரிஜிடாகவும் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. ரிஜிட்னா என்னதுன்னா ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வேணும், ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கும், ரொம்ப ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வச்சு தான் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் அமெரிக்கா. ஃப்ளெக்சிபிளாக கேன் பி அமெண்டட் யூஸிங் ஆர்டினரி சும்மா சிம்பிள் ப்ரொசீஜர் வச்சே இது பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பிரிட்டிஷ் ஒரு ஆர்டினரி லா மேக் பண்ணி இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபெட்ரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். நம்ம ஃபெட்ரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். ஆனால் ஃபெடரேஷனுங்கிற வார்த்தை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் எதுலேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் ஃபெடரேஷன் வித் யூனிட்டரி பயாஸ்ன்னு சொல்கிறோன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து யூஸ்வலாக என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா ஃபெடரேஷன் ஃபீச்சர்ஸும் இருக்குது, அதே மாதிரி நிறைய யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்குது. என்னென்ன ஃபெடரேஷன் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா 2 கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், 2 கவர்மெண்ட்ஸ்குள்ளே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது, பிரித்து கொடுத்துருக்கோம் பவர்ஸ் எல்லாமே. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்மளோடது. சூப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன்னா எல்லாத்துக்கும் மேலானது. ரிஜிடிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஃபிக்ஸ்டாகவும் இருக்குது நம்ம கான்ஸ்டியூஷன். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியாகவும் இருக்குது. பைகேமரலிசமும் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஸ்ட்ராங் சென்டர். நம்ம சென்டர் தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கு. இப்போது கான்கரண்ட் லிஸ்ட்லேயே ஒரு ப்ராப்ளம் வருது. அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு 2 கவர்மெண்ட் எடுக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்குதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் செல்லும். நெக்ஸ்ட்டு சிங்கிள் கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி நம்மளோட சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர் பை சென்டர். ஸ்டேட் கவர்மெண்ட்டிலே சென்டர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஆல் இந்தியா சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடக்குது. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி வேர்ட் ஃபெடரேஷன் வந்து எங்கேயுமே கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணலை. ஆனால் இன்டைரக்டாக ஆர்டிகல் 1 என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃபெடரேஷன். இதை வந்து நிறைய பேர் எப்படிலாம் சொல்கிறாங்கன்னா ஃபெட்ரல் இன் ஃபார்ம், ஃபெட்ரல் மாதிரி இருக்குது, பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட்டில் யூனிட்டரியாக இருக்குது. இது ஒரு குவாசி ஃபெட்ரல்னு யார் சொல்கிறாங்கன்னா கேசி வேர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்கெனிங் ஃபெட்ரலிசம்னு யார் சொல்கிறாங்கன்னா மோரிஸ் ஜான்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம்னு கிரான்வெல் ஆஸ்டன் சொல்கிறாங்க. ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சின்னு சொல்கிறது ஐவர் ஜெனிங்ஸ் சொல்கிறாங்க. அதாவது 4 பேர் சொல்லியிருக்காங்க ஃபெடரேஷன் பற்றி. ஃபெடரல் இன் ஃபார்ம் பட் யூனிட்டரி இன் ஸ்பிரிட், அதாவது குவாசி ஃபெட்ரல்னு சொல்கிறது கேசி பியூர். குவாசி ஃபெட்ரல்னாலே கேசி பியூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்கெனிங் ஃபெடரலிசம்னா மோரிஸ் ஜோன்ஸ். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா கிரான்வெல் ஆஸ்டன். ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சினா ஐவர் ஜெனிங்ஸ். நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். 2 ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் உண்டு, பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதில் நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுறோம். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கோஆப்ரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் பிட்வீன் தி லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கன்ஸ். அதை பொறுத்தது. நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்லையும் சொல்கிறோம். ஏன்னா வெஸ்ட்மினிஸ்டர் மாடல், அந்த வெஸ்ட்மினிஸ்டருங்கிறது ஒரு பிளேஸ், எங்கே பிரிட்டனில் ஒரு பிளேஸ், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் வெஸ்ட்மினிஸ்டர். நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது பிரிட்டனில் உள்ளதான் ஃபாலோ பண்ணுறோம் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதனால வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்ம கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிலிட்டி யார், லெஜிஸ்லேட்டிவ். அதனால் இது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டையும் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கேபினெட் கவர்மெண்ட்டையும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் டாக்ட்ரின் ஆஃப் சாவரிஜினிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து என்னதுன்னா அங்கே ஃபுல்லாக வந்து டாக்ட்ரின் ஆஃப் சாவரிஜினிட்டி, எல்லா பவருமே இறையாண்மை பெற்றது வந்து எதுன்னா பார்லிமெண்ட் தான், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் ஜுடிஷியல் சுப்ரீமசி வந்து எங்கன்னா அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டு. இது 2த்தையுமே வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் நம்மளோட கவர்மெண்ட்டை. நெக்ஸ்ட்டு அமெரிக்கன் சுப்ரீம் கவர்மெண்ட்டில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா ஃபாலோ பண்ணுறோம். இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா வந்து எதில் இருக்குன்னா ஆர்டிகல் 21 சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் டீட்டெயிலாக நம்ம ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்டிகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நம்மளோட ஜுடிஷியரி வந்து என்னென்னா இன்டிகிரேட்டடும் இண்டிபெண்ட்டும், அதாவது அதான் சொல்லியிருக்காங்க, இட் இஸ் இன்டிகிரேட்டட் as well as independent. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கு கீழே ஹை கோர்ட்டு, அதாவது ஸ்டேட் லெவலில். சப்கார்டினேட் கோர்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கும், அதுக்கு அடுத்தது லோவர் கோர்ட்ஸ் அதுக்கு கீழே இருக்கும். இந்த ஆர்டரில் தான் நம்மளோட கோர்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் இஸ் அ ஃபெட்ரல் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டை என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபெட்ரல் கோர்ட், அதுதான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் நம்மளோட இதில். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இஸ் அ கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கேரண்டர் அண்ட் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷனோட கார்டியன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு நாள், டிபிஎஸ்பி ஒரு நாள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரு நாள் தெளிவாக பார்க்கலாம். செக்யுலர் ஸ்டேட்டு, மத சார்பற்ற நாடு நம்மளோடது. ஏன்னா இந்த மதம் பெருசு அந்த மதம் பெருசுன்னு எதுவுமே கிடையாது. உனக்கு பிடிச்சிருக்கா ஃபாலோ பண்ணு. அதே மாதிரி டேக்ஸும் அது ரிலேட்டடாக நம்ம கவர்மெண்ட் போடல. த கான்ஸ்டியூஷன் அபாலிஷ் த ஓல்ட் சிஸ்டம் ஆஃப் கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன். ஓல்ட் சிஸ்டம் கம்யூனியல் ரெப்ரசன்டேஷனுங்கிறத அபாலிஷ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ரிசர்வேஷன் அதுக்காக ப்ரொவைட் பண்ணுது. இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் த டெம்பரரி ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். எதுக்கெல்லாம்? ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கும். எதுக்கு? அவங்களோட அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு, டு என்ஷூர் அடிக்வேட் ரெப்ரசன்டேஷன் டு தெம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதாவது ஒருத்தவங்களுக்கு 18 இயர்ஸ் வந்துச்சுன்னா அவங்க வந்து ஓட் பண்ணலாம். அந்த ஓட்டிங் ஏஜ் வந்து 18 இருந்துச்சுன்னா எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, ரேஸ் கேஸ்ட் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க ஓட் போடுற உரிமை அவங்களுக்கு உண்டு. அதுதான் சொல்கிறது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்கிறது. ஆனால் இந்த ஓட்டிங் ரைட்ஸ் ஏஜ் வந்து 21 18 எப்போ ரெடியூஸ்ட் ஆச்சுன்னா 1989 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி, ஆக்ட் 1988 படி நம்மளை வந்து ஏஜ் 21 18 மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், தெரிஞ்சது தான். இண்டிபெண்ட் பாடிஸ்,
அதாவது எல்லாமே ஜுடிஷியரியாக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவாக இருக்கட்டும், லெஜிஸ்லேட்டிவாக இருக்கட்டும், இண்டிபெண்ட் பாடிஸ். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லெஜிஸ்லேட்டிவ், அது மறந்துடக்கூடாது. அதான் சொல்கிறாங்க, நம்ம வந்து இண்டிபெண்ட் பாடிஸை வந்து என்னதெல்லாம் இருக்குன்னா, எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் தனியாக எதெல்லாம் வந்து இதோட எலெக்ஷன்லாம் அவங்க வந்து டேக் கேர் பண்ணியிருப்பாங்கன்னா, பார்லிமெண்ட்டோடது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோடது, ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோடது, ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோடது எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தனியாக இண்டிபெண்ட் பாடி வந்து கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்குது. இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்சன் சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் இதெல்லாம் வந்து இவர் தான் ஒழுங்காக பார்த்துட்ருக்காரு. இவர் வந்து எதெல்லாம் பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுவார்னா, லீகலிட்டி அண்ட் ப்ராப்பரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் பற்றி, கவர்மெண்ட் எக்ஸ்பென்டிச்சரை பற்றி இது பண்ணுவார். நெக்ஸ்ட்டு யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதெல்லாம் வந்து தனியாகவே இருக்குது. இதெல்லாம் தான் இண்டிபெண்ட் பாடிஸை இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்குது, ஸ்டேட் எமர்ஜென்சி இருக்குது, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இருக்குது. அதில் நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து எந்த ஆர்டிக்கல் கீழே வருதுன்னா, ஆர்டிக்கல் 352க்கு கீழே வருது. ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து 2ல் வரும். அதாவது ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மெசரி இன் ஸ்டேட்ஸில் ஒரு ஃபெயிலியர் வரதை வந்து இது பண்ணுதுன்னா, ஆர்டிக்கல் 356 இது பண்ணுது. ஆர்டிக்கல் 356 வந்து ஸ்டேட்ஸில் வர கான்ஸ்டியூஷன் ஃபெயிலியர்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணுது. ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் த டைரக்ஷன் ஆஃப் த சென்டர்னா ஆர்டிக்கல் 365. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிக்கல் 360ல் வருது. அதேமாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து 3 டயர் கவர்மெண்ட். ஒரிஜினலாக நம்ம கவர்மெண்ட் 3 டயர் கவர்மெண்ட் கிடையாது, 2 டயர் கவர்மெண்ட் தான். சென்ட்ரல் ஸ்டேட் மட்டும் இருந்துச்சு. இப்போ வந்து லோக்கல் கவர்மெண்ட்லேயும் ஒரு கவர்மெண்ட் இருக்குது நம்மளுக்கு. அந்த லோக்கல் கவர்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னா 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி வந்துச்சு. added a third tier government, that is local government. அதாவது 73rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி பஞ்சாயத்தை கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. பஞ்சாயத்து வந்து எது வந்து ரூரல் லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து எதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, பார்ட் 9ல் ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக. அதே மாதிரி ஷெட்யூல் 11லையும் இது பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல் வந்து முனிசிபாலிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் சொல்லுவோம். இதில் வந்து பார்ட் 9ஏயும் ஒரு ஷெட்யூல் புதுசாக 12லும் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இது பண்ணியிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எப்போ ஆட் பண்ணாங்கன்னா 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011ல் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க டு த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இதில் வந்து 3 சேஞ்சஸ் மேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இட் மேட் த ரைட் டு ஃபார்ம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் லீகல் ஃபண்டமெண்டல் ரைட். அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம் பண்ணுறது ஒரு லீகல் ஃபண்டமெண்டல் ரைட்டாக ஆர்டிக்கல் 19ல் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இட் இன்க்ளூடட் எ நியூ டிபிஎஸ்பி ஆன் ப்ரமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். அதாவது புது டிபிஎஸ்பியை வந்து இது பண்ணியிருக்கு. எதுலனா ஆர்டிக்கல் 43Bயில் ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ரமோஷன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு ஆர்டிக்கல் 43Bயில் சொல்லுது. நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, 9B வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்னே டைட்டில் கொடுத்து ஆர்டிக்கல் 243ZHலேருந்து ஆர்டிக்கல் ZT வரை ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இதை நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. பாரோட் கான்ஸ்டியூஷன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாரோட் கான்ஸ்டியூஷன் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, பேக் ஆஃப் பாரோயிங்ஸ், ஹாட்ச்பாட்ச் கான்ஸ்டியூஷன், பேட்ச் ஒர்க்னு 3 விதமாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எ கார்பன் காப்பி ஆஃப் தி 1935 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நம்மளுக்கு தெரியும். அதில் வந்து நிறைய உண்டு. அதுலேருந்து நிறைய நம்ம சோர்ஸஸே நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 1935லேருந்து தான் ஃபெட்ரலிசம் வந்துச்சு, நிறைய இது சொல்லியிருப்பாங்க. அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். போத் இன் லாங்குவேஜ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் எ க்ளோஸ் காப்பி ஆஃப் த ஆக்ட் 1935ன்னு யார் சொல்லியிருப்பாருன்னா, என் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருப்பார். லாங்குவேஜ்லேயும் அந்த சப்ஸ்டன்ஸ்லேயுமே அந்த 1935 ஆக்டை வந்து மாதிரி தான் இருக்குது, அதோட காப்பி மாதிரி தான் இருக்குது கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் derives directly from the Government of India Act 1935, from which in fact many of its provisions are copied almost textually. அதாவது டெக்ஸ்சுவலாக கூட கான்ஸ்டியூஷனில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் வந்து காப்பி பண்ணியிருக்காங்கன்னு பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனலிஸ்ட் ஐவர் ஜெனிங் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் இஸ் எசென்ஷியலி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 with only adult franchise added. அதாவது ஒருத்தர் சொல்லியிருக்காரு,
அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் கான்ஸ்டியூஷன் அதே தான் இருக்குது. ஆனால் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, அது வந்து அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பிஆர் தேஷ்முக் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசம் என்னென்னா அன்இந்தியன் ஆர் ஆன்டி இந்தியன்னு சொல்கிறாங்க. அதாவது கே ஹனுமன் தயா அவர் வந்து ரெண்டுன்னு சொல்லுவார், வேறு எதுலேயும் வருவார். இதில் பார்க்கலாம். வி வாண்டட் தி மியூசிக் ஆஃப் வீணா ஆர் சித்தார். எங்களுக்கு வந்து மியூசிக் ஆஃப் வீணா ஆர் சித்தார் தான் வேணும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா மியூசிக் ஆஃப் இங்கிலீஷ் பேண்ட் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் ஹியர் வி ஹாவ் த மியூசிக் ஆஃப் அன் இங்கிலீஷ் பேண்டு. கே ஹனுமன் தயான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லேவிஷ் இமிட்டேஷன் ஆஃப் த வெஸ்ட் மச் மோர் அஸ் அ ஸ்லேவிஷ் சரண்டர் டு தி வெஸ்ட். அதாவது ஸ்லேவிஷ் இமிட்டேஷன் மாதிரி இருக்குது. அதை விட எதுவாக இருக்குன்னா வெஸ்ட்டுக்கு கீழே நம்ம வந்து சரண்டர் ஆனது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி லோகநாத் மிஸ்ரா சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு த ஐடியல்ஸ் ஆன் விச் திஸ் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் இஸ் ஃப்ரேம்ட் have no manifest relation to the fundamental spirit of India. இந்த இது வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்க கான்ஸ்டியூஷனுக்கும் நம்மளோட ஃபண்டமெண்டல் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. திஸ் கான்ஸ்டியூஷன் would not prove suitable and would break down soon after being brought into operation லக்ஷ்மி நாராயணன் ஷாஹு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கான்ஸ்டியூஷனுக்கு கொஞ்சம் கூட நம்ம இந்தியன்ஸ் ஃபண்டமெண்டல் ஸ்பிரிட்டை வந்து இது வந்து வெளிப்படுத்தலை. அதே மாதிரி இது வந்து வெளியில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம இந்தியாவுக்கு இப்போ இருக்கிறது வந்து சூட் ஆகலை. இது எப்போ வேணாலும் பிரேக் டவுன் ஆகலாம் நடைமுறைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் வரும், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு காந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆன்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கிரிட்டிசிசம் பார்த்துட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அன்காந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் எக்ஸாக்ட்லி த கைண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மகாத்மா காந்தி டிட் நாட் வாண்ட் அண்ட் டிட் நாட் என்விசேஜ். அதாவது இதையும் சொல்கிறது கே ஹனுமன் தயா தான் சொல்கிறாரு. இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எக்ஸாக்டாக எப்படி இருக்குன்னா மகாத்மா காந்தி வேண்டான்னு சொல்லுறதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, this laps to Ambedkar's non-participation in the Gandhian movement and the antagonism towards the Gandhian ideas. அதாவது இது வந்து தெளிவாக காமிக்குது. யார் டி பிரகாஷம் சொல்கிறாரு, அம்பேத்கர் வந்து காந்தியன் மூமெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல. அதே மாதிரி அவரோட காந்தியன் ஐடியாஸை அவர் எதிர்த்தது கிளியராக இதில் வந்து தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எலிஃபென்ட் சைஸ் கான்ஸ்டியூஷன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட சிம்பிள் வந்து எலிஃபெண்ட்டுன்னு பார்த்தோம். அதை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எலிஃபென்ட் சைஸ் இட் வாஸ் டூ லாங் அண்ட் காம்ப்ளிகேட்டட்னு ஐவர் ஜெனிங்ஸ் சொல்கிறார். இவர் வந்து எல்லாத்துலேயும் முக்கால்வாசி கிரிட்டிசிசம் பண்ணுவார் ஐவர் ஜெனிங்ஸ். நெக்ஸ்ட் தி இம்ப்ளிமெண்ட் த crust that have selected for our assembly in an elephant. It is perhaps and consistent with our constitution to the bulky. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the emblem and the crest that we have selected for our assembly is an elephant. It is perhaps in consonance with our constitution too, is the bulkiest that the world has produced. யார் சொல்கிறாங்கன்னா ஹச்பி கமந்த் சொல்கிறாரு. இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எம்ப்ளமை கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து எலிஃபெண்ட்டுன்னு வச்சுருக்கோம் நம்ம அசம்பிளிக்கு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப பல்கியஸ்ட்டாக இருக்குது, வேர்ல்டுலேயே ப்ரொடியூஸ் பண்ணதுலேயே இது பல்கியஸ்ட். அதாவது ஆக்சுவலி லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் தான் நம்மளோடது. ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பேரடைஸ் ஆஃப் த லாயர்ஸ்னு ஒரு கிரிட்டிசிசமாக இருக்கும். இதை வந்து என்ன ஐவர் ஜெனிங்ஸ் இதுலேயும் சொல்லுவார், லாயர்ஸ் பேரடைஸ். ஏன்னா அதில் முக்கால்வாசி லாயர்ஸ் தான் இருக்காங்க, அதனால் லாயர்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் த டிராஃப்ட் டென்ஸ் டு மேக் பீப்புள் மோர் லிட்டிகியஸ், மோர் இன்க்ளைன் டு கோ டு law courts, less truthful and less likely to follow the methods of truth and non-violence, if I may say too. The draft is really lawyers paradiseன்னு ஹச்கே மகேஸ்வரியும் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எதுனாலுமே லா கோர்ட்ஸ் நம்ம வந்து உடனே கோர்ட்ஸ்க்கு தான் போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ட்ரூத்ஃபுல் கம்மியாக இருக்குது. அதாவது இந்த மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுன்னா, ட்ரூத்தை ஃபாலோ பண்ணுறது மாதிரினா நான் வைலன்ஸ்க்கு தான் நம்ம கொண்டு செல்வது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவங்களுமே லாஸ்ட்டாக என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, இட்ஸ் ரியலி லாயர்ஸ் பேரடைஸ்ன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஹச்கே மகேஸ்வரி. இதெல்லாம் தான் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனோட கிரிட்டிசிசம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். தேங்க்யூ. கிளியராக படிங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு
ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வீடியோவில் பார்க்கலாம்.